இந்த 8 மாதத்தில் எடுத்து பாருங்கள். இன்கம் டேக்ஸ் 12 லட்சம் வரைக்கும் ரிலீஃப் கொடுத்ததும் எங்களோட டீமில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களோட ஒர்க் பண்ணதால தான். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் 1961 வந்த சட்டத்தை அதுக்கு மேலே இன்னும் கூட்டிக்கிட்டே போனாங்களே தவிர, இங்கே நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இன்னும் பலவிதமான மாறுதல் சேருதல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாங்களே தவிர, அதை ஒரு ஒட்டுமொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் முயற்சி எடுக்கலை. அந்த ஒட்டுமொத்தமாக அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கான வேலையும் இந்த லாஸ்ட் 8 மாதத்தில், நான் ஜூலை பட்ஜெட்டில் சொன்னேன் இன்கம் டேக்ஸ் மாற்றி காட்டுவோம், அதுவும் இதே சமயத்தில் நடந்த அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டோட டிராஃப்ட் பார்லிமெண்ட்டில் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கும், செலக்ட் கமிட்டிஸ் இருக்கும். செலக்ட் கமிட்டிக்கு போய் செலக்ட் கமிட்டியில் தீவிரமாக அதை ஆராய்ச்சி பண்ணி சரியாக இருக்கா இல்லையான்னு அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கூட நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்கம் டேக்ஸ் லாவையும் பாஸ் பண்ணிட்டோம். சுலபமாக எல்லாரும் புரியறது விதமாக மாற்றப்பட்ட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்புறம் இப்போ தான் அந்த ஆக்டை தொட்டு இருக்காங்க.